காட்பாடி விருந்தம்பட்டு பகுதியில் சமுதாய கூடம், பயணிகள் நெடர்கூடம், விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் வாக்குறுதி அளித்துள்ளார். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் துரைமுருகன் வேலூர் மாநகராட்சி வார்டு பகுதிகளான காந்தி நகர், மோட்டூர், விருதம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு திமுக கூட்டணி கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க சிலம்பம், புலியாட்டம், கரகாட்டம், கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக வரவேற்றனர். பொதுமக்கள் இடையே பேசிய அமைச்சர் துரைமுருகன், காட்பாடியின் கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் உணர்ந்தவன் தான் என்றும், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8000 ரூபாய் கூப்பன் மற்றும் உரிமை தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த உள்ளார் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், விருதம்பட்டு பகுதியில் சமுதாய கூடம், பயணிகள் நெடர்கூடம், விளையாட்டு மைதானம் செய்து கொடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் தனக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பேசி வாக்குகளை சேகரித்தார். சிமெண்ட் டாப்சால ஒரு 5 கோடிக்கு போட்டிருக்கோம். மழைநீர் கால்வாய் கொடுத்தால 75 லட்சம். அங்கன்வாடி பணி நடைபெற்றிருக்கிறது, அது 5 லட்சம். நியாயவிலை கடை ஒரு 13 லட்சம். உருள்பேட்டை கட்டிடத்துக்கு 45 லட்சம். 25 லட்சம். விருதம்பட்டில் பயணிகள் நெடர்கூடம் அமைப்பு தரப்படும். இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைப்பு தரப்படும். விருதம்பட்டில் சமுதாய கூடம் அமைப்பு தரப்படும். இடுகாட்டில் சிறு பாதை அமைப்பு தரப்படும். விஷ்ணு திரையரன் அருகில் பயணிகள் நெடர்கூடம் அமைப்பு தரப்படும். இந்த நெடர்கூடம் அமைக்கிறதால என்னுடைய கலாச்சாரம் என்ன மாறி விட்டுக்கிறாங்களே, என்ன மாறி விட்டுக்கிறாங்க. விருதம்பட்டு கதக்காவாய் உருவாரி தடுப்பு எல்லாம் இதில் இருக்கிறது எல்லாம் சரியாக போடுறேன், சரியாக போட்டு எல்லாம் நிச்சயம் விருதம்பட்டை பொறுத்தவரை